ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி மொச்சை பயிறு காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதோட அளவுலாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புளி எடுத்து லெமன் சைஸ் அதை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது மொச்சை பயிறு இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் மொச்சை பயிறு எனக்கு கிடச்சிச்சு, அதை நான் வந்து வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய், 1 கப் தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு குழம்பு தூள் கிடச்சிச்சின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மிளகாய்த்தூள் தான் இருக்குது, சாம்பார் தூள் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்த பிறகு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் மொச்சை பயிறு கிடச்சிச்சின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காய்ந்த மொச்சை பயிறு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்து அதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கணும். ஜீரகம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடி இந்த கடுகு வெந்தயம் போடும் போதே ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதங்கும் போது அந்த பூண்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து நீல வாக்கில் வேணால் கட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸாக. நான் இப்படி தான் கட் பண்ணி போடுவேன், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி அதை மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சாம்பார் தூள் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு தூள் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பார் வைப்போம்ல, ஹோம்மேடு தான், வீட்டில் ரெடி பண்ணதான் அது சாம்பார் தூள். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த குழம்பு தூள், சாம்பார் தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ரெசிபி நான் போடுறேன். வர கம்மிங் வீடியோவில் நான் அதை வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன், ஹோமில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ எல்லோரும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணலாங்கிறத நம்ம வந்து ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த அந்த கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, லெமன் சைஸ் புளி, அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. எல்லா பொருட்களையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. வேகிற அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த மசாலா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு புளி தண்ணி 1 கப் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வர வரையும் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க.
ரைஸ் கூட சாப்பிடும்போது செம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் மொச்சப்பயிறு சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காயை நல்லா வறுத்து எடுத்ததுனால இது கூட 2 டேஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம். தேங்காயை நல்லா வறுத்ததுனால அது வந்து 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல மொச்சப்பயிறு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே போட வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால வந்து நல்லா கொதித்த பிறகு, குழம்பு நல்லா கொதித்த பிறகு அதை ஆட் பண்ணிக்கலாம் மொச்சப்பயிரை. அது ஏற்கனவே வெந்ததுனால நம்ம கொஞ்சம் காயெல்லாம் வெந்த பிறகு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், பூண்டு எல்லாம் வெந்த பிறகு நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மொச்சப்பயிரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வேக வைத்த மொச்சப்பயிறு இது ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொச்சப்பயிரை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை நல்லா திக்கு வர வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திக்காக வரணும் அந்த குழம்பு. நல்லா திக்காக வெந்த பிறகு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், மொச்சப்பயிறு, பூண்டு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இடையில நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இருக்கிற பேலன்ஸ் நல்லெண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த குழம்புலேருந்து. செம டேஸ்டியாக இருக்கும் மொச்சப்பயிறு காரக்குழம்பு. ரைஸுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம டேஸ்டியான மொச்சப்பயிறு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.